Hey friends, Hyundai i10 காரோட கியர் ராட் லிவர் கவர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்காக எந்த ஒரு ஸ்பெஷல் டூல்ஸுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த கியர் லிவரோட நாபை கழட்டணுங்க. இந்த நாபை கழட்டுறதுக்கு நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பணும். அதாவது இப்போ ஒரு போல்ட் நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் திருப்புவோமோ அந்த டைரெக்ஷனில் இந்த நாபை கழட்டணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பக்கூடாது. ஓகே, ஃபுல்லாக கழட்டினதுக்கப்புறமா இந்த கியர் ராடை சுற்றி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் கவர் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க டெஸ்டரோ அல்லது ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கவரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரூலாம் போட்டிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு சைடில் விட்டு நம்பினீங்க அப்படின்னா கழண்டுரும். கொஞ்சம் ஜென்டிலாக மெதுவாக பண்ணுங்கள். ஃபோர்ஸாக பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் தானே எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஸோ பொறுமையாக வந்து கழட்டுங்க. இப்போ அந்த கிளாத்தை மட்டும் அந்த துணி மட்டும் தனியாக கழட்டுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ வந்து போட்டிருப்பாங்க. இந்த கவர் நம்ம கழட்டணும்ல, இதுக்கு பின்னாடி பாருங்க 4 ஸ்க்ரூ இருக்கும். 1 2 3 4 ஸ்க்ரூ இருக்குது. இந்த 4 ஸ்க்ரூ நீங்கள் டெஸ்ட்டை வச்சே கழட்டிக்கலாம். இதை கழட்டிட்டா அந்த பிளாஸ்டிக் தனியாகவும் அந்த துணி தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து கழட்டியாச்சு. இது கொஞ்சம் பார்த்தா ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்கிற லெதர்லாம் உறிஞ்சிருச்சு. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், புதுசாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அமேசான்லேயே நீங்கள் ஆர்டர் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 300-400 ரூபா வரும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாஷ் பண்ணி பார்க்க போகிறேன். வாஷ் பண்ணி நல்லா இருந்தது அப்படின்னா அதையே நான் மறுபடியும் மாட்டிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவர் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜ் இல்லை. இன்கேஸ் துணி கிழிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம புதுசு மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நான் புதுசு மாற்றினா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் புதுசே மாற்றிக்கோங்க. நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். ஃபுல்லாக டைட் வச்சுட்டு மறுபடியும் நம்ம அந்த கவரை உள்ளே இன்சர்ட் பண்ணணும் கியர் ராடில். இவ்வளோதாங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து மேலே வச்சு அழுத்துனீங்க, ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். இல்லை லாக்கிங் டைப் தான். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அடுத்ததான் அந்த நாபை நம்ம எடுத்து கிளாக் வைஸில் திருப்பணும். ஒரு போல்ட் எப்படி டைட் வைப்போமோ அதே டைரெக்ஷனில் ஃபுல்லாக திருப்பி டைட் வச்சுக்கணும். இவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். நீங்களே வீட்டில் இருந்தபடியே மாற்றிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.